எல்லாத்துக்கும் வணக்கம். சோ இந்த வாரம் வரக்கூடிய வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். போன வாரம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்குமே நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. குறிப்பா ஆர்பிஐ மீட்டிங்கோட போன வாரம் பங்குச்சந்தையை நம்ம முடிச்சிருக்கோம். ஆர்பிஐ மீட்டிங்கை பொறுத்த வரைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிறைய பாசிட்டிவ் நியூஸும் வந்துருந்துச்சு, நெகட்டிவ் நியூஸும் வந்துருந்துச்சு. பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஆர்பிஐ நிறைய ஸ்கீம்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட் பண்றது எஃப்ஐஎஸ்க்கு, பேங்க் டீச்சிங் ஃபண்ட்ஸை ஆர்பிஐ ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஜிடிபி வந்து 6.9 6.6க்கு கம்மி கொண்டுடுது. இன்ஃபிளேஷன் அதிகமாகும். இன்ஃபிளேஷன் வந்து 5.1க்கு இன்க்ரீஸ் பண்ணி எஸ்டிமேஷன் கொடுத்தது. இதெல்லாமே பங்குச்சந்தைகளுக்கு நெகட்டிவா பார்க்கப்படுது. ஸோ ஓரளவுக்கு மிக்சடான ஒரு விஷயமா தான் ஆர்பிஐ உடைய மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஆனா நேத்து பங்குச்சந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியூஸ் நம்மளுக்கு யூஎஸ்ல இருந்து வந்துச்சு. அதாவது யூஎஸ் உடைய ஜாப் டேட்டா வந்திருக்கு. இந்த ஜாப் டேட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுதான் பங்குச்சந்தைக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இப்ப கருதப்படுது. இப்ப பங்குச்சந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மலா ஜாப் டேட்டா நல்லா வந்துச்சுன்னா அப்புறம் நிறைய பேரு வேலையில அக்ரெசிவா இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் எப்படி அது பங்குச்சந்தைக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த சூழ்நிலைக்கு அந்த கேள்வி வந்து ஒத்து வராது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. க்ரூட் ஆயில் விலை ஏறி இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் வந்து மிகப்பெரிய அளவுல ஹையா இருக்கு. அப்ப இந்த டைம்ல ஜாப் டேட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்த ஜாப் காட்டிலும் கிட்டத்தட்ட 80,000 ஜாப்ஸ் ஏடாவும் எதிர்பார்த்தா இப்போ 1,20,000 ஜாப்ஸ் ஏட் ஆயிருக்கு. அப்ப ஜாப் டேட்டா இவ்வளவு நல்லா வரும்போது என்ன அர்த்தம்னா எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய பேருக்கு அக்ரெசிவா கம்பெனிகள் ஹையர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா ஆயிட்டே தான் இருக்கு. நிறைய பேருக்கு வேலை இருக்குன்னா நிறைய பேர் பணத்தை மார்க்கெட்ல புழக்கத்தை கொண்டு வருவாங்க. அப்ப பணப்புழக்கம் இன்னும் அதிகமாகும். இப்போ நினைச்சு பாருங்களேன், ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால இன்ஃபிளேஷன் மிகப்பெரிய அளவு ஹையா இருக்கு. அந்த டைம்ல ஜாப் டேட்டாவும் நல்லா வந்திருக்கு. அதனால நிறைய பேருக்கு வேலை இருக்கும். ஸோ பணப்புழக்கம் எந்த வகையிலும் குறையாது. எக்கனாமியும் ஸ்லோ டவுன் ஆகல, எக்கனாமியும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த சூழ்நிலையில பெட்டோடைய, அதாவது அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்கான பெட்டுனால ரேட் கட்டை கொடுக்கவே முடியாது. ரேட் கட்டை கொடுக்கறதுக்கான அவசியமும் இல்லை. ஏன்னா இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கிற பட்சத்துல புது டேட்டாவும் நேட் ஆகிற பட்சத்துல இன்னும் இன்ஃபிளேஷன் ஹையரா தான் போகும். ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் ஹை, இப்போ நிறைய பேருக்கு அதிகமான வேலை இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு பணம் அதிகமா போனதுக்கு இன்ஃபிளேஷன் இன்னுமே ஹை ஆகும், டிமாண்ட் இன்னுமே ஹை ஆகும். இந்த டைம்ல பெட்டுனால ரேட் கட் கொடுக்க முடியாது. அப்ப பெட்டுனால ரேட் கட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால மட்டுமே அமெரிக்கன் மார்க்கெட் நேற்று மிகப்பெரிய அளவுல கிராஷ் ஆயிருக்கு, மிகப்பெரிய அளவுல இறங்கி இருக்கு. அதை நம்மளோட கிஃப்ட் நியூஸ்லயும் பிரதிபலிச்சதை பார்த்தோம். நம்மளுடைய இந்த வாரம் ஒரு பங்கு சந்தைகளையுமே அது பிரதிபலிக்கும். ஸோ ஓவராலா ஒரு நல்ல நியூஸ், அதிக பேருக்கு வேலை இருக்குங்கிற ஒரு நல்ல நியூஸ் பங்கு சந்தைக்கு வந்து ஒரு கெட்ட நியூஸா மாறி இருக்கு அமெரிக்க பங்கு சந்தையை பொறுத்த வரைக்குமே. அண்ட் அமெரிக்க பங்கு சந்தை மதர் ஆஃப் எக்கானமி அப்படிங்கிற பட்சத்துல அதோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்தியாவுக்கு இது சாதகமா இல்லாம போயிருக்குன்னா, ஜாப் டேட்டா இருக்கிற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்க ஹையாவே இருக்கும். யூஎஸ் டாலரும் ஸ்ட்ராங்கா இருக்கு. யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல ஐஎன்ஆர் வந்து ஆல்ரெடி யூஎஸ்டிக்கு எகைன்ஸ்டா வீக்கா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா தொடரும் அப்படிங்கிற பட்சத்துல இது மேற்கொண்டு ஐஎன்ஆருக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால ஐஎன்ஆர் ஷார்ட் டைம்ல கரெக்ட் ஆகி மறுபடியும் 90 கீழே வர்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும். நம்ம ஆல்ரெடி 85% ஆஃப் க்ரூட் ஆயில வந்து வெளியிருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இது இன்னுமே நம்மளுக்கு மிகப்பெரிய ரேட் டெபிசிட்டை அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய பங்கு சந்தைக்கும் இல்லை அமெரிக்காவுடைய பங்கு சந்தைக்கும், அமெரிக்கா கூட பங்கு சந்தைங்கிறது கூட அது ஒரு நல்ல நியூஸ்ல ஒரு கெட்ட நியூஸ்ல எடுத்துக்கலாம். பட் இந்திய பங்கு சந்தைகளை பொறுத்த வரைக்குமே இது நல்ல நியூஸா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இது வந்து இதோட பிரதிபலிப்பு வந்து அடுத்த வாரத்துடைய பங்கு சந்தைகள்ல பார்க்கலாம். சரி, இது மட்டும்தானா பிரச்சனை, இது பாசிட்டிவே இல்லையா அப்படின்னா இல்ல. இந்திய பங்கு சந்தைகள்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நேற்று ஆர்பிஐ ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. அது போக நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து ஜூலை மாசம் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இன்டேம் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆகும். இது வந்து டாரிஃப் பிரச்சனையை அந்த பயத்தை ஓரளவுக்கு போக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி
டாரிஃப் இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 54 நாடுகள் மேல 101 செக்ஷன் படி அமெரிக்கா ஆல்ரெடி டீட்டெயிலா ட்ரேட் பிராக்டிஸ்க்கான ரிப்போர்ட் எடுத்து வச்சு இவங்க எல்லாம் தப்பான ட்ரேட் பிராக்டிஸ் அமெரிக்கால கொண்டு வராங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில ட்ரம்ப்னால அபிஷியலா இந்த 54 நாடுகள் மேலேயுமே 10% டாரிஃபை விதிக்க முடியும். ஆல்ரெடி அவர் பிரேசில் மேல 25% டாரிஃப்கான ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம உடனடியா இந்த டாரிஃப்ல அல்லது இந்த ட்ரேடில சைன் பண்ணாதான் இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நிலைமை. ஸோ அந்த சூழ்நிலையில ஜூலை மாதத்துக்குள்ள இந்த டாரிஃப் சைன் ஆயிரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இது போக நம்ம பெரிய அளவுல பங்கு சந்தைகள்ல உரிமை விஷயமா இருக்கிறது அல்லது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். அது ஒரு முக்கோண சண்டை மாதிரி தான். இஸ்ரேல், அப்புறமா யுஎஸ், அப்புறம் ஈரான், இந்த 3 பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த இஷ்யூ தான் கிட்டத்தட்ட 6 மாசமா பங்கு சந்தையை மேற்கொண்டு வளர விடாம அங்கங்க தட்டி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. மேற்கொண்டு எந்த ஒரு எஸ்கலேஷனுமே கடந்த 2-3 நாட்களா நடக்கல. அந்த எஸ்கலேஷனை அமெரிக்காவும் விரும்பல, ஈரானும் விரும்பல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே நேரத்துல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இந்த பிரச்சனையுமே சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை இந்த மாசத்துல ஓரளவுக்கு சுமூகமா கொண்டு வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. ஆல்ரெடி ட்ரம்ப் ஜூன் எண்டுக்குள்ள இந்த ஒப்பந்தம் ஈரான் கூட பேஸ் ஒன் அக்ரிமெண்ட் சைன் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 2வது ஈரான் அணு ஆயுத திட்டத்தை ஒத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. பட் ஈரான் சைட்ல இருந்து பேசும்பொழுது அவங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனா இன்னுமே ஒரு ப்ரோக்ரசிவான ஒரு முடிவை நோக்கி நகரல அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தான் இருந்தது தவிர மற்றபடி இல்ல அப்படிலாம் உண்மை நடக்கல அந்த மாதிரி நாங்க இனிமே சொல்லலாம். அந்த மாதிரியான மறுப்பு தெரிவிச்சு எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஈரான் ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் வரல. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது மட்டும்தானா அப்படின்னு சொன்னா அமெரிக்காவிலையுமே ட்ரம்ப்புக்கு இது நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சமீபத்துல அவருடைய மிலிட்ரி பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ரெசல்யூஷன் அமெரிக்க பாராளுமன்றத்துல வந்துச்சு. அதுல இவர் கட்சி சேர்ந்த 4 பேர் இவருக்கு எதிர்க்கா ஓட் போட்டு அதைய பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா தான் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் இது செனட் சபைக்கு போகும். அதுக்கப்புறம் வீட்டோ பவர் கொண்டு ட்ரம்ப் அதைய ஒதுக்கலாம், அதை நீக்கி விடலாம். பட் வீட்டோ பவரையும் தாண்டி 2 பங்கு ஆதரவு வந்துச்சுன்னா அங்கேயும் அது பாஸ் ஆகும். பட் இந்த சபையை பொறுத்த வரைக்குமே இப்போ நடத்த ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்குமே அவரோட கட்சியை சேர்ந்து 4 பேரே அவருக்கு எகென்ஸ்டா ஓட் போட்டு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றது அப்படிங்கிறது அவர் கட்சிக்குள்ளேயே இந்த போருக்கான ட்ரம்போட நடவடிக்கை மேல அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இது ஒரு பிரச்சனை. 2வது அமெரிக்காவோட மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனுடைய போல் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரீ போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரம்போடைய வாத நடவடிக்கைக்கு எகென்ஸ்டா கிட்டத்தட்ட 52% மக்கள் ஓட்டளிச்சிருந்தாங்க. ஸோ இதுவுமே ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இது எல்லா விஷயங்களுமே பார்த்தோம்னா ட்ரம்ப்புமே இந்த வாரம் பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஈரானுமே மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த யுத்தத்தினால் அவங்களோட வணிகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுமே போர் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஜூன் எண்டுக்குள்ள இது ஒரு முக்கியமான ஒரு எம்ஓயு சைன் ஆயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சுத்தான பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்ப எதெல்லாம் இங்க பாசிட்டிவ், ஒண்ணு நம்மளோட ட்ரேட் டீல் பாசிட்டிவ், இன்னொன்னு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு பாசிட்டிவான எண்டு நோக்கி போகும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப எது நெகட்டிவா பார்க்கப்படுது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கக்கூடிய கூடாயோட விலை, அதே மாதிரி ஐஎன்ஆர் ரொம்ப வீக்கா பர்ஃபார்ம் பண்றது, யுஎஸோட ஜாப் டேட்டா அதிகமா வந்ததுனால அந்த ரேட் கட்டுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே நெகட்டிவான விஷயங்களா பார்க்கப்படுது. பட் இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே இல்லை. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா ஷார்ட் டேர்ம்ல இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன்னா இங்க ஈவன்தோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எம்ஓயு ஒப்பந்தம் சைன் ஆகி போக்குவரத்து மறுபடியும் தொடங்கினாலுமே அந்த போக்குவரத்து சீரமையறதுக்கு 6 மாசம் ஆகும் அப்படிங்கிறது நிபுணர்களுடைய கருத்து. அப்ப 6 மாசம் ஆகும் பொழுது அந்த 6 மாசம் அந்த பாதிப்பை நம்ம உள்வாங்கித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பட் படிப்படியா குறையும். ஆல்ரெடி நம்மளோட இன்ஃபிளேஷன் ஐயாகும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். இன்ஃபிளேஷன் ஐயா இருக்கிறதுனால ரேட் கட்டை ப்ரொவைட் பண்ண முடியாத சூழ்நிலையில ஆர்பிஐயும் இருக்கு. ஆர்பிஐனால ரேட் கட்டை ப்ரொவைட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கான இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. ரேட் கட் growth ஸ்லோவா இருக்கிறதுனால ரேட் கட்டை ப்ரொவைட் பண்ணி ஆகணும் கட்டாயத்தில் இருக்காங்க. பட் இன்ஃபிளேஷன் அதிகமாக சொல்றதுக்குள்ள ரேட் கட்டை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இன்னுமே இன்ஃபிளேஷன் மிகப்பெரிய
ஸ்பைக் ஆகி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அதனால இப்போதைக்கு எந்த விதமான ரேட் கட்ஸோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்மளும் இருக்கோம். பட் அதே நேரத்துல பெரிய அளவுல ஆர்பிஐ உள்ள பண்ட்ஸை கொண்டு வரும்பொழுது, ஃபாரின் பண்ட்ஸை கொண்டு வரும்பொழுது இந்த டாலர் எகெயின்ஸ்ட் INR ரூபாயை ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தலாம். இது எல்லாமே அடுத்த வாரத்துல பேசு பொருளா மாதத்திட்ட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது போக முக்கியமா அடுத்த வாரத்துல இந்தியா மற்றும் US உடைய இன்ஃபிளேஷன் டேட்டாவும் வருது. இன்ஃபிளேஷன் டேட்டாவும் வருது. இந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் கம்மியாகுது அப்படின்னு சொன்னா, இன்ஃபிளேஷன் டேட்டா கம்மியாச்சுன்னு சொன்னா அது பெட்டுத்துமே அமெரிக்கா மார்க்கெட்ல மிகப்பெரிய கோப்பு கொடுக்கும். ஏன்னா ஜாப் டேட்டாக்கு ஏன் US மார்க்கெட் வந்து 4% 5% இறங்குது அப்படின்னு சொன்னா ரேட் கட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினாலதான். ஏன் ரேட் கட் கொடுக்க முடியாது? இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கிறதுனால அந்த டைம்ல ஜாப்ஸ் அதிகமாக ஆட் ஆகும் போது இன்னும் இன்ஃபிளேஷன் ஹை ஆகும் அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த வாரம் வரக்கூடிய யூஎஸோட இன்ஃபிளேஷன் கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்துல ரேட் கட்டுக்கான கோப் வந்து மறுபடியும் வரும். இது US மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எதுவும் எதிர்பார்க்கலாம். அது வந்து இந்திய மார்க்கெட்டுகளையும் நம்ம பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளோட இன்ஃபிளேஷன் ரேட்டாமே கம்மியாச்சு அப்படின்னா RBIக்குமே அதே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த வாரத்துடைய மார்க்கெட்ல தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கும். ஆல்ரெடி எல்லா வகையான ரிசர்ச்சுக்கும் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால ரிசர்ச் பத்தி நம்ம முறிப்படிக்க வேண்டியதில்லை. ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் பங்கு சந்தையில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய அலகேஷன்ஸ் உதாரணத்துக்கு HDFC மேல அந்த 45 கோடி ரூபாய் அலகேஷன் வந்துச்சு. அதுக்கான ரிசர்ச் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா HDFC தான் ஒரு முக்கியமான ஹெவி வெயிட். அதுக்கான விசாரணைகள், அதுக்கான ஸ்டெப்ஸ் போய்கிட்டு இருக்கிறத பார்க்கணும். அந்த அலகேஷனுக்கு ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் கிடைச்சா இந்த இண்டஸ்ட்ரியோடைய ஹெவி வெயிட் ஸ்டாக் HDFC ரேட் ட்ரேட் ஆகும் பொழுது நல்லா விலைக்கு போகும்பொழுது மார்க்கெட்டும் ரெக்கவரான பாய்க்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கணும். இது போக ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோடைய இஷ்யூவும் போயிட்டு இருக்கு. அந்த கோல்டு ரிஃபைனிங்ல கணக்கு தப்பா காமிச்சு அதிகமான ப்ராஃபிட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணுதா செபி ஒரு அக்யூசியேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு பத்திரிகையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு PDF. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிறுவனம் வந்து கோல்டு ரிஃபைனிங் தான் பண்ணுது, ஆனா இவங்க கணக்கை வந்து தப்பா காட்டுறாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் மதிப்புல கோல்டை வாங்கிட்டு அதை ரிஃபைன் பண்ணி அவங்க திருப்பி அந்த கோல்டை கொடுக்கும் பொழுது இவங்களோட லாபம் அப்படிங்கிறது அந்த ரிஃபைன் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான். ஆனா இவங்க கோல்டு வாங்கும் பொழுது அது கம்பெனியோட வருமானமா காமிக்கிறாங்க. அப்போ இதனால ரெவன்யூ பெரிய அளவில் நடக்கிற மாதிரியான ஒரு யூகத்தை அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அசோசியேஷன் தான். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மேல நிறைய அசோசியேஷன் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இது செபி வந்து உன்னிப்பா கவனிச்சு செபி தான் இது வெளியே கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா FIIs வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் மேல வரக்கூடிய, ஏன்னா ஆல்ரெடி FIIs வந்து நிறைய லெவலில் பணத்தை வெளியெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா FIIs பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு வந்து வெறுமன மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, கரன்சி ரேட்டுமே ரொம்ப முக்கியம். INR வந்து ரொம்ப வீக்கா பர்ஃபார்ம் பண்றதுனால இந்த டைம்ல வந்து அவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுல ரொம்ப யோசனை இருக்கும். அதே நேரத்துல RBI வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட் பண்ணிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான பிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பாண்டுகளை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கும். மோரோவர் யூஎஸ்லயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுனால, அங்கேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கிறதுனால அங்கேயே பணத்தை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்தியன் மார்க்கெட்டுகளை இன்னுமே சிரமத்தை தான் வச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த வாரம் நம்ம ஜாக்கிரதையா தான் மூவ் பண்ணணும். 2-3 பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில். இதெல்லாம் மார்க்கெட்டை பாசிட்டிவா மாற்றும் அப்படின்னு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் MOU வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, சைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தகவலாகட்டும், இல்ல இன்ஃபிளேஷன் வந்து இந்தியா இன்ஃபிளேஷன் யூஎஸோட இன்ஃபிளேஷன் கம்மியா வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவாகட்டும், இல்ல INR ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இல்ல INR வந்து இன்னுமே ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற விஷயமாகட்டும், இல்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் ஃபாலோ ஆகுறதாகட்டும், இந்த மாதிரியான நியூஸ், இந்த மாதிரி டேட்டாக்கள் வரும்பொழுது இந்தியன் மார்க்கெட்ஸ் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். மற்றபடி ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு, இன்னும் புதுசாக எதுவும் வெளியே வராமல் தான் சரி. அதுக்கான விசாரணைகள் அதெல்லாம் மார்க்கெட் ஆல்ரெடி உள்வாங்கிடுச்சு. SDFC அலகேஷன்ஸையும் மார்க்கெட் ஆல்ரெடி உள்வாங்கிடுச்சு. ராடிஸ் எக்ஸ்போர்ட்ஸோட அலகேஷன்ஸையும் ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் உள்வாங்கிடுச்சு. இன்னும் புதுசாக இந்த அலகேஷன்ஸ் வரல. ஸோ அதனால இதை பற்றி நம்ம கிட்ஸை இப்போதைக்கு ஒய்கொடிக்க வேண்டியது இல்லை. செபி அதோடைய கடமையை தீவிரமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், அடிப்படை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம RBI கிட்டே கேட்டோம். ஸோ லாங் டேர்ம் அப்படிங்கிற கான்செப்ட்ல யோசிச்சிங்கன்னா தாராளமா நீங்க பங்குச்சந்தை ஆகலாம். ஷார்ட் டைம்ல ஹெட்ஜிங் இல்லாம, டிஸ்பிளின் இல்லாம தேவையில்லாத ட்ரேடுகள் எடுத்து மனதுல பட்ட யூகத்துகள் எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஆபத்து. ஒரு ப்ராப்பரான அனலைசிஸோட கையாளுங்க, ஹெச்எஸ் கூட கையாளுங்க, டிஸ்பிளினோட கையாளுங்க. நிப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 23,422 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்.
23,422, 23,362 இந்த சப்போர்ட்டுகளை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 22,900 ரேஞ்சுகள்ல தான் இருக்கு. அதாவது 23,000 பிரேக் பண்ற ரேஞ்சுகள்ல தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. 22,900 ரேஞ்சுகள்ல தான் 22,932 ரேஞ்சுகள்ல தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. அப்போ 23,422 23,962 முக்கியமான சப்போர்ட்ஸ். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 22,938 தான். அதே மாதிரி மேல ரெசிஸ்டன்ஸ் அந்த ஏங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 23,800 ரேஞ்சுகள்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி 25,128 ரேஞ்சுகள்லயும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஏரியாக்கள்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்சைடு இருக்கக்கூடிய அப்சைடை பொறுத்த வரைக்குமே ஃபண்டமெண்டலா பாசிட்டிவ் நியூஸ்கள் வரும்போது நம்ம பார்க்கலாம். டவுன் சைட்ல சப்போர்ட்டுகள் வந்து மார்க்கெட்டை ஒரு ஸ்ட்ராங்கான இடமா தாக்கு பிடிக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டல் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ டிசிப்ளினா இந்த வாரத்தை கையாளுங்க. மறுபடியும் அடுத்த வாரத்துல நம்ம மறுபடியும் அடுத்த வாரத்தோட பங்கு எப்படி இருக்கிறத பத்தி பேசுவோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.